வணக்கம். இன்னைக்கு கற்றாழைல குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மடல் வெட்டலாம் அப்படின்ட்டு வந்தேன். இந்த கற்றாழை சிவப்பு கற்றாழை. சரி அத வீடியோவா எடுத்து காமிக்கலாம். சிவப்பு கற்றாழை எப்படி இருக்கு? நம்ம நார்மலா நம்ம எப்பவும் பயன்படுத்துற கற்றாழை எப்படி இருக்கு அப்படின்னா 2க்கும் வேறுபாட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். ஆ பாருங்க. இந்த கற்றாழை நல்ல ஒரு மருத்துவ குணங்கள் நெறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கற்றாழைய நம்ம அப்படியே சாப்பிடலாம். வெட்டி எடுத்து அப்படியே நம்ம சாப்பிடலாம். அதுல எந்த ஒரு கசப்பு தன்மையுமே இருக்காது. வெள்ளரிக்காய் எப்படி சாப்பிடையில எப்படி இருக்கோ, அது மாரி தான் இது இருக்கும். இப்ப இந்த கலர்ல இருக்கா, நான் கொஞ்சம் லேட்டா காமிக்கிறேன். பாருங்க அது எப்படி இருக்கு அப்படின்ட்டு. நான் வெட்டின இடம்லாம் அப்படியே அந்த அந்த தண்ணி மாதிரி அதில் வளவளன்னு ஊத்துதுல்ல, அது கொஞ்ச நேரத்தில் ரத்தமா ஆயிருது. அந்த இடத்துல ஏதோ ரத்தம் ஊத்தின மாதிரி இருக்கும். சாதா கற்றாழையும் ஒரு மடல் எடுத்துட்டு வந்தேன். எடுத்துட்டு அதையும் அதை கூட வச்சு காமிக்கிறேன். பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு டிஃப்ரெண்ட்டு. இந்த கற்றாழை கசப்பு தன்மையா இருக்குது. நல்லாவே இதை 7 தரம் கழுவணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வெறுமனமே நம்ம சாப்பிடக்கூடாது. இது சாப்பிடவும் முடியாது. கசப்பா இருக்கும். அது கசப்பா இருக்காது. ஆனா, அந்த வளவளப்பு தன்மை போறதுக்காக அத நம்ம என்ன பண்ணணும், கழுவிட்டு சாப்பிடணும். ஆனா, பச்சையா சாப்பிட்டாலும் வந்து அ நல்லாவே வெள்ளரிக்கா மாரி டேஸ்ட்டா இருக்கும் அது. பாருங்க, இப்ப என்ன கலர்ல இருக்கு அப்படின்னா, அந்த சாதா கற்றாழையும் பாருங்க, இதையும் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இந்த வெட்டின இடம்லாம் அப்படியே ரத்தம் ஊத்துனது மாரி அப்படியே இருக்குது. இதை லேசாக கத்தி பட்டுருச்சு. அப்படியே ரத்தம் அப்படியே சொட்டுன்னு வடிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல. எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு பாருங்க. இன்னொரு கற்றாழை ஃபுல்லாகவே சிகப்பாக இருக்குது ஒரு கற்றாழை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு கிடைக்கல. இதுதான் இதுவுமே ரொம்ப ரேரு. நான் ரொம்ப தேடுதலுக்கு அப்புறம் எனக்கு இது கிடைச்சிச்சு. இந்த கற்றாழை நம்ம சில பிள்ளைங்க சாப்பிடாதுங்க இதை. ஜூஸ் போட்டு குடித்தாலுமே குடிக்காதுங்க. என்னன்னா இதை வெறும் வயிற்றில் காலையில் மோர் கூட ஜூஸ் மாதிரி போட்டு மோர் கூட சேர்த்து குடிக்கிறப்போ ரொம்ப நல்லது உடம்புக்கு. சூட்டை தணிச்சிரும். இந்த வெயிலுக்கு அதை நம்ம அடிக்கடி டெய்லியுமே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை குழம்பாவோ சட்னியாவோ துவையலாவோ அரைச்சி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு தெரியாது, நல்லாவே சாப்பிடுவாங்க. இதை அடிக்கடி நம்ம சமையலில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை வெளி உபயோகத்துக்கே நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதை உள்ளேயும் எடுத்துக்கணும். 2 கத்தாழையும் வேறுபாடை பாருங்க, எவ்வளோ சிறப்பாக மாறிடுச்சு அப்படின்ட்டு.